ஹாய் ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று போட்ட வீடியோ எல்லோரும் பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னால் கோஸ் பொரியல், அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, காரக்குழம்பு. எல்லோரும் எங்கள் அம்மா கிட்டே பேசுங்க. ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பண்ணுற வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கோஸ் பொரியலை பற்றி பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்பயும் போல் 3 ஸ்பூன் சொல்லிட்டு 5 ஸ்பூன் ஊற்றிடுவாங்க எங்கள் அம்மா. அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டுருக்கேன். அப்போ பாரு, உளுந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு ஒரு 1.5 ஸ்பூன். அப்புறம் கோஸ் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இந்த தட்டில் வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 4-5 இது போட்டுக்கோங்க. கரண்டி எல்லா பொருளையும் எடுத்து வச்சாலும் கரண்டியை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது கலாய்க்க வேண்டியதா? கலாய்க்க வேண்டியதானே, எனக்கு டக்குன்னு வரல. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கோஸ் அதில் போட்டுருங்க. இப்போ நீங்கள் கோஸை போட்டுடலாம். ஒரு நிமிஷம். இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு வேணால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கோஸ் பொரியலுக்கு தேவையான பொருட்களை இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன். தாளிக்கிறதுக்கு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுந்து, பொடியாக நறுக்கி வச்ச கோஸு, அதுக்கு துருவி போட்ட தேங்காய், இதெல்லாம் வச்சு நம்ம இந்த கோஸ் பொரியலை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இந்த கோஸுக்கு தகுந்த மாதிரி வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ஆன்லேயே இல்லைன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் தாங்க அதை செக் பண்ணணும். இப்போ இந்த கோஸ் வேகிற வரைக்கும் அதை அடுத்த பர்னரில் மாற்றிட்டு இப்போ நம்ம காரக்குழம்பு வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாளிக்கிறதுக்கு சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது இல்லாமல் எண்ணெயில் சீரகம், வெங்காயம், தக்காளி வதக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி இப்போ இந்த குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இருங்க வரேன். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அந்த வதக்கி வச்சதை கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புளியும் நீங்கள் ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன் கடாயில். நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்ச உடனே உளுந்து ஒரு 2 ஸ்பூன், கடுகு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இது வதங்கும் போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கின உடனே நீங்கள் நறுக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கை போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் எண்ணெயில் சீரகம், தக்காளி, வெங்காயம் வதக்கி வச்சுருப்பீங்களே, அது ஆறின உடனே அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி இதில் லைட்டாக மஞ்சத்தூளும் லைட்டாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கும் போது இதில் கடுகு, உளுந்து, வெந்தயம், பொடியாக நறுக்கி வச்ச சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இந்த காயெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம். அதில் இப்போ சீரகம், தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கி வச்சு ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இப்போ இதில் கொட்ட போகிறோம். என்ன சொன்ன புரியல, திருப்பி சொல்லு, மறந்துடுச்சு. எண்ணெயில் காரக்குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக நறுக்கி வச்ச சாம்பார் வெங்காயம் அதெல்லாம் வதங்கின உடனே இந்த காயெல்லாம் போட்டு நம்ம வதக்கியிருக்கோம். வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த இல்லை, என்ன சொல்லிகிட்டு இருக்க? காரக்குழம்புக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அது புரியுதுமா, பெருசாக போதே. என்ன அடுத்து நம்ம பண்ணிட்டோம்ல எல்லாமே, இப்போ அடுத்து என்னது? இதில் இப்போ பொடியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். மசாலா பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். காய் வதக்கின உடனே தக்காளி, வெங்காயம் அரைச்சதை ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறமா பொடி போட்டிருக்கோம். இன்னும் என்னென்ன பொடி ஆட் பண்ண போகிறேன்னு இப்போ சொல்கிறேன். மிளகு பவுடர் கொஞ்சம். பேக்கெட் காலியாகிடுச்சு போல். இல்லை, இருக்குங்க ஸ்டாக்கு. சில்லி பவுடர் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. தனியாத்தூள் கொஞ்சம். உப்பு தேவையான அளவு.
இப்போ கலரி விட்டுக்கோங்க. வெல்லமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூளும் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் போடணும். இப்போ தான் இந்த காரக்குழம்பு நல்லாயிருக்கும் எப்போயுமே உங்களுக்கு. இதில் காய்கறி நாங்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் காய்கறியை குறைச்சிட்டு குழம்பு நிறைய இருக்கிற மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். குவான்டிட்டி நிறைய போட்டிருக்கோம் நாங்கள் இப்போ இதில் காய்கறியோட குவான்டிட்டி. நீலா உனக்கு ஏதாவது இதில் கமெண்ட் தெரிஞ்சால் இப்போயே நீ சொல்லலாம். இது கொஞ்சம் வெந்த உடனே நீங்கள் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோஸ் என்ன ஆச்சுன்னு அந்த பக்கம் பார்க்கலாம். பார்க்க முடியாது, அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ ஆல்ரெடி நம்ம கோஸ் தாளித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது வெந்துட்டு இருந்தது. இப்போ இதில் தண்ணி சொன்ன உடனே நம்ம தேங்காயை போட்டு கலர போகிறோம். தேவையான அளவு தேங்காய் துருவி இதில் போட்டுக்கோங்க. இந்த காரக்குழம்புக்கு இந்த கோஸ் பொரியல் நல்லா கம்பேரபிளாக இருக்கும். கம்பேரபிளாக காம்பினேஷனும் தான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ ஏதாவது ஒன்று தான் நல்லாயிருக்குமா? ஐ மீன் வேறு காய்கறிங்களும் வேறு குழம்பையும். சரி விடு. காரக்குழம்புக்கு கோஸ் பொரியல், பீட்ரூட் பொரியல், கேரட் பொரியல் இந்த மாதிரி இனிப்பான காய்கறிகள் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல வரேன். சில பேர் காரக்குழம்புக்கு வாழைக்காய், உருளைக்கிழங்கு இது மாதிரிலாம் காரமாகவே தொட்டுக்க செய்வாங்க. அதை வச்சு நான் சொல்லிகிட்ருக்கேன். சாம்பாருக்கு காரமாக செய்யணும், காரக்குழம்புக்கு கொஞ்சம் ஸ்வீட்டான காய்கறியாக செய்யணும் நம்ம. ஓகே செஃப். இது ரெடியாக வந்துருச்சு. இப்போ நம்ம காரக்குழம்பை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. இது ஆஃப் பண்ணணுமா வேணாமா? இது ஆஃப் பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போ பாஸ் பண்ணலாம். இப்போ இந்த காரக்குழம்புல நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம். வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம், பெருங்காயம் கொஞ்சம், பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் இருக்கிற அளவு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி கூட போட்டுக்கோங்க மேலே. இப்போ உங்களுக்கு சுவையான காரக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இது கொதிச்ச உடனே நீங்கள் காய் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். கோஸ் பொருளும் உங்களுக்கு ரெடி ஆயிருக்கு. இதே மாதிரி ப்ரிப்பரேஷன் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until then, we are signing off.